ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூல வந்து சில சுச்சுவேஷன் வந்து சரி கிடையாது. அண்ட் ரெசல்மேனியா எவ்வளோ கேவலமாக போச்சு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம். யாருமே வந்து ஹாப்பி இல்லை, யாருக்குமே வந்து ரெசல்மேனியா பார்த்த மாதிரியே வந்து ஃபீல் இல்லை. ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ரெசல்மேனியா எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தோன்னா வெளியே வந்திருக்கு. ஈவன் டபிள்யூஏ பார்த்தீங்கன்னா தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஆமாப்பா நாங்கள் ஸ்கிரிப்டு தான், அது கூட தெரியும், இதுக்கு முன்னாடி கூட அதெல்லாம் வின்ஸ் இருக்கும்போதே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லிட்ரலி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இப்படி தான் ஸ்கிரிப்ட் எழுதுவோம், இல்லை வந்து ஏட கூடமாக பார்த்தோன்னா பச்சையாக வந்து அவங்க காமிக்கிறாங்க. இதை நான் வந்து டீட்டெயிலாக கூட பேசலாம் இந்த டாப்பிக்கில். பட் இது ஒரு அப்டேட் வீடியோ. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சு வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அன்சீனோ இல்லை வந்து அன்ரியல் சம்திங் ஏதோ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க இந்த ரெசல்மேனியா சீசனில். ஸோ கம்பெனியை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதப்போ நாங்கள் இந்த மாதிரி பொய்யா தான் வந்து உங்களுக்கு காட்டுறோம், இந்த மாதிரி ஸ்கிரிப்டு எப்படி எழுதுகிறோம் அது இதுன்னு வந்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம்மகாண்டாக இருக்காங்க, எப்படி இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இதான்ப்பா உண்மை, அதனால் நாங்கள் வந்து காமிக்கிறோம் இந்தமாரி அவங்க காட்டுறாங்க. யார் டபிள்யூ சைடில் டிகேஓ அந்தமாரி ஆளுங்க, ராக்கு இந்தமாரி ஆளுங்களாம். பட் அஸ் அ ஃபேன்ஸ் நமக்கு தெரியும் அதை மறைக்கிறது தான் வந்து ஒரு மேஜிக் ஃபேக்ட்ரு. தெரியும் ஸ்கிரிப்டுன்னு தெரியும், பட் ஏதோ எப்படி சொல்கிறது, பச்சையாக காமிக்கக்கூடாது, கேரக்டரை பிரேக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் வந்து அங்கே ஒரு மேஜிக் வந்து க்ரியேட் ஆகும். பட் இது வந்து ஒரு பெரிய டாபிக் ப்ரோ, ஓகேவா? ஸோ இது நான் பேசினோன்னா அதுக்கு வந்து தனி வீடியோ தான் போடணும். ஸோ நான் இதோட இந்த டாப்பிக்கை நான் விட்டுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இது தப்பு, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையோ நானும் இதுதான் சொல்லுவேன். இது ஒரு பெரிய மிஸ்டேக் பார்த்தோன்னா டிகேஓ உள்ளே நடக்கிற இந்த டபிள்யூவில் வந்து பண்ணுறாங்க. தன்னை பச்சையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து போயின்னு இருக்குது. ஆஃப்டர் ரெசல்மேனியா மொக்கையாக போயின்னு இருந்ததில்ல, ராக் வந்து இதில் வந்தார் பேட் மக்கேஃபே ஷோவில் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து இருந்தார், நிறைய விஷயம் பேசினார். ஆனால் அவர் பேசுறதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய கான்ட்ரவர்சி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அவரும் பார்த்தோன்னா பச்சையாக வந்து அவரும் வந்து அந்த டெலிவிஷன் அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு. ஆமாம் ஸ்கிரிப்ட் தான் அதெல்லாம் சொல்லாமல் எனக்கு வந்து மேட்ச்லாம் நான் பார்க்கும்போது நான் வீட்டில் உட்காந்து மேட்ச் தான் பார்த்துருந்தேன். அண்ட் எனக்கு தெரியும் வின்னர்ஸ் யார் அதெல்லாம் வந்து தெரியும். அண்ட் நல்லா இல்லைன்னு கூட வந்து சொல்கிறாரு. அண்ட் மேபி நான் அங்கே இருந்தேன்னா மேபி ஐ டூ அந்த மாதிரி அவர் தன்னை வந்து ஐன்னு வந்து மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும். வின்னு சொல்ல வி நாங்கள் ட்ரிபிள் ஹெச் க்ரியேட்டிவிட்டி நாங்கள் எதுனா அந்த மாதிரிலாம் சொல்ல. மேபி அந்த மாதிரி வந்து தன்னை தனியாக வந்து காமிச்சுன்னு தன்னை வந்து தனியாக காமிக்கிறாரு. நீங்கள் ராக்கை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்குது. ஹாலிவுட்லேயே பார்த்தோன்னா இருக்குது, கொஞ்சம் வெயிட் கை நம்ம சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஈகோ இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு பெரிய ஸ்டார் பவர் வச்சுருக்காரு. அண்ட் அது அஃப்கோர்ஸ் தெரியுது. ஐன்னு வந்து சொல்கிறதா இருக்கட்டும், அந்தமாரி வேர்டு யூஸ் பண்ணாமல் ஐன்னு மேபி நான் அங்கே இருந்தேன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும், அந்தமாரி விஷயமா இருக்கட்டும். அண்ட் ரெசல்மேனியாவில் அவர் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டாபிக் வந்து வெளியே வருது. டேவ் மேஜர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வராரு. ஸோ அவர் எப்பயோ சொன்னார், நம்மளும் அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். அந்த மனுஷன் என்ன சொன்னால் இது என்னாரு ராக்லாம் வந்து இந்த ரெசல்மேனியா வரமாட்டான். அதுக்கு ராக் என்ன பண்ணார், உடனே ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. ஸோ இந்தமாரி பிசியோட பேச்செல்லாம் கேட்காதீங்க, நம்பாதீங்க அந்தமாதிரி சொல்லி ஏதோ அவர் வந்து ரெசல்மேனியாவில் வர போகிறாருன்னு அவர் வந்து கலாய்ச்சி விட்டுருப்பாரு டே மேஜரை. பட் கெஸ் வாட், நம்ம வந்து ரெசல்மேனியாவில் ராக்கை பார்க்கல. ஸோ டே மேஜர் அப்போ சொன்னது பார்த்தோன்னா அப்படியே தான் வந்து இங்கே நடந்துருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இது ஓப்பனாக உள்ளே இருக்கிற விஷயம்லாம் பார்த்தோன்னா டே மேஜர் வெளியே எடுத்துட்டுருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய ஆளுங்க வந்து சோர்ஸஸ்லாம் எடுக்கிறாங்களே இது டபிள்யூ கம்பெனிலேருந்து நியூஸ்லாம். ஸோ அவங்கக்கிட்ட டே மேஜர் கிட்ட அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, டபிள்யூ ஆளுங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் கொடுங்க ஸோ ராக் வந்து வரலன்னு. அப்படியாச்சும் ராக் வந்து காண்டில் வந்து ரெசல்மேனியாவில் வரலான்னு பார்ப்பான். ஸோ ஒரு வகையில் டபிள்யூ கூட பார்த்தோன்னா ராக் வரணும்னு பார்த்தாங்க ரெசல்மேனியாவில். ஆனால் ராக் இல்லை, நான் ஏன் வரணும் அந்த மாதிரி வந்து அவர் இருக்கார். இங்கே இன்னொரு கான்ட்ரவர்சி போயின்னு இருக்குது. மேபி ஃபேன்ஸ் இங்கே அந்த வெள்ளைக்காரங்களாம் வந்து பேசினிருக்காங்க இன்டர்நெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ராக்குக்கு ட்ரிபிள் ஹெச்க்கு வந்து ஆகலை அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்டர்நெட்டில் போயின்னு இருக்குது. அண்டு எக்ஸாம்பிள் தரணும்னா இப்போ ரீசென்ட்லி கூட ட்ரிபிள் ஹெச் ஹால் ஆஃப் ஃபேமில் பேசினார்ல, ஒரு வாட்டி கூட பார்த்தோன்னா ராக்கை மென்ஷன் பண்ணல. கேன் யூ இமேஜின்? டிகேஓவில் 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. அண்டர் டிகேஓ டபிள்யூ எவ்வளோ பெரிய ஒரு பார்ட்டாக இருக்காங்க. என்னென்னமோ மென்ஷன் பண்ணார், ஆனால் ராக்கை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஈவன் ராக் கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை பாராட்டுற மாதிரி இதுமாதிரி நிறைய இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விஷயம் ஏதோ பேக் ஸ்டேஜில் இருக்குது, 2 பேருக்கும் ஆகலை அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் வந்து போயின்னு இருக்குது. மேபி நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க, இல்லை வந்து ஏன்னா இண்டிவிஜுவலாக அவங்களும் வந்து ஸ்க்ரீனில் காட்டணும்ல
ஏன்னா பர்சனல் அது வேறு கதை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட போயின்னு இருக்குது. மேபி பேக் ஸ்டேஜில் ராக்குக்கும் ட்ரிபிள் ஹெச்க்கும் ஆகலை. அண்ட் மேபி எனக்கும் வந்து எங்கே நம்புற மாதிரி இருக்குன்னா, நிறைய ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதுக்கு தான் இருக்குது அந்த மாதிரி வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் சிக்ஸாக இருக்கட்டும், வந்தாங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரில. அலெக்சா பிளஸ் ரிட்டர்ன் பண்ணாங்க, எங்கே என்ன ஆச்சுன்னு தெரில. ஈவன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரூ வந்து ஹண்ட் பண்ணியிருந்தார் பிளட் லைனை. அதுக்கப்புறம் அவரை வந்து ரோமனை இது பண்ணலான்னு பார்த்தார். அதாவது அது ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தது. சடன்லி அதுவும் வந்து காணும். இந்த மாதிரி பல ஸ்டோரி லைன் இருக்குது. நான் இப்போ என் மைண்டில் வரல, பட் அந்த மாதிரி பல ஸ்டோரி லைன் இருக்குது. அதை வந்து உடனே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு ஸ்டோரி லைனை வந்து பார்க்குறாரு, லாங் டைமாக யோசிக்கிறாரு. மேபி ரெசல்மேனியா வரைக்கும் இந்த மாதிரி வந்து கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரூவே வச்சுக்கிறேன். ட்ரூ வந்து பிளட் லைனை வந்து ஹண்ட் பண்ணுறாரு ஒன்று அந்த மாரி. ஸோ அதை ஆனால் சடன்லி அதை வந்து மாற்றிடுறாங்க. அது யார் பண்ணுறா, மேலே இருக்கிற டிகேவோட ஆளுங்க பண்ணுறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து வேணுன்றது ஒன்று தான். அண்ட் அவங்களுக்கு வேணுன்றது வெறும் காசு தான். அண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் அ டபிள்யூ ஃபேன் கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து காசு மட்டும்தான் பார்க்குறாங்க. காசு சொல்லும்போது தான் ரீசெண்ட்லி அந்த ஒரு வீடியோ பார்த்துருந்த ரெசல்மே பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேண்டி கூட ஃபோட்டோ எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே ரேண்டி ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபேன் சொல்கிறாப்புல, ஃபீமேல் சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, 1 seat சம்திங் எதுவும் சொல்லுவாங்க, 2 nights சம்திங். ரேண்டி அதை கேட்டு ஷாக் ஆகிறார். கேன் யூ இமேஜின், ரேண்டியே வந்து ஷாக் ஆகிறார், என்னடா இவ்வளோ ப்ரைஸ் அதிகமான்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து இந்த டீக்கு ஆளுங்க வந்து ஏற்றி வச்சுருக்காங்க, காசை கரைக்கிறாங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த டபிள்யூ ஃபேன்ஸ் வந்து வின்ஸ் உருவாக்கி போயிருக்காருல, அவங்களோட பேக்கெட்லேருந்து வந்து ஃபுல்லாக ஒரிஞ்சின்னு இருக்காங்க. இங்கே இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணல. இப்போ புதுசாக ஓட்டின்னு இருக்காங்களே, நாங்கள் வந்து வேர்ல்டு வைட் போகிறோம் அது இதுன்னு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி தான் பார்க்குறேன், வின்ஸ் இதை வந்து க்ரியேட் பண்ணார். அவர் வேறு லெவலில் வந்து ஒரு கிங்டம் க்ரியேட் பண்ணிட்டார். ஒரு கூட்டம், இந்த ஃபேன்ஸ் நம்ம இருக்கோம்ல, ஒரு டபிள்யூ ஃபேன். ஸோ அவங்கள வச்சு பார்த்தோன்னா இவங்க எவ்வளோலாம் வந்து கரைய முடியுமோ காசை, அதுதான் வந்து பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் காசு சொல்லும்போது ராக் வந்தார்ல, அந்த சோல் கதை கொண்டு வந்தார்ல, நம்மளும் வந்து செம்ம ஜாலியாகிட்டோம். என்னடா இது ரோட் டு ரெசல்மே செம்ம முக்கியம் இருக்குன்னு. ஸோ ஒரிஜினல் நியூஸ் என்ன தெரியுமா, இங்கே ரியாலிட்டி என்ன தெரியுமா, ரியாலிட்டியை வந்து ட்ரிபிள் ஹெச் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காரு ரெசல்மேனியாக்காக. இங்கே கதை என்னென்னா, டிகேவோட ஓனர் ஆரியல் அன்வாரியா ஏதோ ஒன்று, ஆரியல், அவர் வந்து ராக்கு கால் வச்சுருக்காரு, இந்த மாதிரி எலிமினேஷன் சாம்பியன் நடக்க போகுது அண்ட் எனக்கு வந்து இது சோல்ட் அவுட் ஆகணும். ஸோ அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ராக் வந்திருக்காரு அண்ட் அந்த எலிமினேஷன் சாம்பர் பிளேஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகணும், டிக்கெட் வந்து விற்கணும். அதுக்கோசமே பார்த்தீங்கன்னா ராக் வந்தார் அண்ட் இந்தமாரி சேஞ்சஸ்லாம் பண்ணார். அந்த சோலுக்கு அதெல்லாம் வந்தது. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் காசு கோசம் தான் அங்கே நடந்தது. அண்ட் அதுக்கும் ரெசல்மேனியாவுக்கும் ராக்குக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது கைஸ். அண்ட் அதனால தான் ராக் வந்து ரெசல்மேனியாலேயே வரல. அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கும், ஆமாம் இல்லை ஏன் இப்படி நடக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எனக்கும் நிறைய விஷயம் சொல்கிற மாதிரி இருக்குது. மைண்டில் அவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அப்டேட் வீடியோ செம்ம லென்த் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ அதனால் இதோட இந்த டாப்பிக்கோட நான் வந்து இங்கே விட்டுடுறேன். ஸோ ஐ ஹோப் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். எஸ், கரண்ட்லி டபிள்யூ பார்த்தா காசு பயமாக வந்து அமுக்குறாங்க தான். இந்த ப்ராஃபிட்லாம் காட்டுறாங்களே, இவ்வளோ காசு வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அது வேற கதை. டபுளாக வந்து காசு வாங்குறாங்க, அது ஒன்று. அண்ட் கடைசியாக எண்டில் ஒன்று சொல்லணும்னா, எஸ், பாலிட்டிக்ஸ் ஏதோ வந்து பேக் ஸ்டேஜில் போயின்னு இருக்குது. ராக்குக்கு ட்ரிபிள் ஹெச்க்கு உண்மையாக ஆலையா இல்லை அந்த டிகே ஆளுங்க வந்து அஃப்கோர்ஸ் அவங்களோட வேலை காசு தான். அவங்க ஒன்றும் ரெஸ்லிங் ஃபேன் கிடையாது, அவங்க மணி ஃபேன் தான். ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீ டிக்கெட் விற்றுரு அண்ட் எனக்கு வந்து காசு வேணும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட அது தப்பு கிடையாது. ட்ரிபிள் ஹெச்சோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 4 டிக்கெட் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அவரோட ஸ்டோரி லைன் தான் அவர் பார்ப்பார், லாங் டைம் ஸ்டோரி லைன். ஸோ இந்த மாதிரியா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் உங்களோட தாட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.